போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்தம் முறைப்படி இன்று தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டாலும் பல்வேறு இடங்களில் முன்கூட்டியே நேற்று வேலைநிறுத்தம் தொடங்கப்பட்டதால் பொதுமக்கள் பெரும் அவதியடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 396 அரசு பேருந்துகளில் 93 பேருந்துகள் நேற்று மாலையிலிருந்தே இயக்கப்படவில்லை. தூத்துக்குடியிலிருந்து விளாத்திக்குளம் மற்றும் முதுகுளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்படாததால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தங்கள் வீடுகளுக்கு செல்ல முடியாமல் பேருந்து நிலையங்களில் அவர்கள் அவதியடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் போக்குவரத்து ஊழியர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை முன்கூட்டியே துவங்கியதால் பெரும்பாலான பேருந்துகள் அரசு பணிமனைக்கு கொண்டு செல்லப்பட்டன. இதனால் பேருந்துகளில் செல்ல காத்திருந்த பயணிகள் பெரும் அவதியடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 12 பணிமனைகளில் உள்ள பேருந்துகளை ஒன்றன் பின் ஒன்றாக கன்னியாகுமரி, நாகர்கோவில், குழித்துறை உள்ளிட்ட பணிமனைகளுக்கு கொண்டு சென்று வேலைநிறுத்தத்தை போக்குவரத்து தொழிலாளர்கள் தொடங்கினர். அரசு போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்த போராட்டத்தையொட்டி சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்துகளின் போக்குவரத்து முடங்கி நள்ளிரவு நேரத்தில் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். ஊதிய உயர்வு, ஓய்வூதிய பலன்கள் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் காலவரையற்ற வேலைநிறுத்தம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தால் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் நேற்று அரசு பேருந்துகள் இயக்கம் பெருமளவு தடைபட்டது. இதனால் சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய பயணிகளும் புறநகர் செல்ல வேண்டிய பயணிகளும் கடும் அவதிக்குள்ளாகினர். எப்போது வீட்டிற்கு செல்வோம் என தெரியாமல் விடிய விடிய காத்திருந்து பயணிகள் அவதிக்குள்ளாகினர். அரசு போக்குவரத்து ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தை முன்னிட்டு வெளியூர்களுக்கு பயணிகளை ஏற்றி செல்ல தனியார் பேருந்துகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளன. ஆனால் தனியார் பேருந்துகள் அதிக அளவில் கட்டணம் வசூல் செய்வதாக பயணிகள் புகார் தெரிவித்துள்ளனர். நாங்கள் சென்னையிலிருந்து கிருஷ்ணகிரி போகிறோம். சாதாரண டைமில் 150 ரூபா 120 ரூபா வரும். இப்போ 300 ரூபா வாங்குறாங்க. இப்போ நாங்கள் ஒரு 15 பேர் எங்கள் ஃபேமிலியெல்லாம் போகிறோம். டிக்கெட்டே கிடைக்கல. சீட்டெல்லாம் 300 ரூபா இஷ்டம் தான் இறங்கலாம் ஏறாதுன்றாங்க. போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்தம் எதிரொலியாக சென்னையில் கால் டாக்சிகள் மற்றும் ஆட்டோக்களின் கட்டணமும் வழக்கமான கட்டணத்தை விட 3 மடங்கு அதிகரித்ததாக புகார் எழுந்துள்ளது. போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்தம் முன்கூட்டியே நேற்று மாலையே தொடங்கியதை அடுத்து நேற்றிரவு சம்பந்தப்பட்ட கால் டாக்சி நிறுவனங்களின் செயலிகளில் 1 கிலோமீட்டருக்கு குறைவாக உள்ள இடங்களுக்கு கூட 123 ரூபாய் வரை கட்டணமாக பதிவிடப்பட்டிருந்தது. அரசு பேருந்துகளுக்கு பதிலாக கால் டாக்சிகள் மற்றும் ஆட்டோக்களை நாடியவர்கள் இவ்வாறு வசூலிக்கப்பட்ட அதிக கட்டணங்களால் பாதிக்கப்பட்டதாக தெரிவித்தனர். போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்தத்தால் பாதிப்பு ஏற்படாத வகையில் மாற்று ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் தயார் நிலையில் உள்ளதால் அரசு பேருந்து சேவை பாதிக்கப்படாது என பல்வேறு மாவட்ட ஆட்சியர்கள் தெரிவித்துள்ளனர். போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தால் பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் கோவையில் வழக்கம் போல் பேருந்துகள் இயங்கும் என்றும் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஹரிஹரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்த அறிக்கையில் போக்குவரத்திற்கு இடையூறு செல்பவர்கள் காவல்துறை மூலம் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் பேருந்துகளை இயக்குவதற்கும் பல்வேறு பணிகளை மேற்கொள்வதற்கும் தனியார் பள்ளி மற்றும் கல்லூரி வாகன ஓட்டுநர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் உள்ள நபர்கள் அரசு பேருந்துகளை இயக்க வரவேற்கப்படுவதாகவும் விருப்பம் உள்ளவர்கள் ஓட்டுநர் உரிமத்துடன் உக்கடம், மேட்டுப்பாளையம், பொள்ளாச்சி ஆகிய பணிமனை அலுவலகத்திற்கு சென்று விண்ணப்பிக்கலாம் என்றும் கோவை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். வேலை நிறுத்தத்தால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்கும் வகையில் பேருந்துகளை இயக்க அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து பணிமனையை ஆய்வு செய்த தஞ்சை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் உள்ள அரசு போக்குவரத்து பணிமனையை மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மகேஷ், கோட்டாட்சியர் சுரேஷ் ஆகியோருடன் ஆய்வு செய்தார். ஆய்வுக்கு பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தஞ்சை மாவட்டத்தில் உள்ள 35 போக்குவரத்து பணிமனைகளிலும் 35 குழுக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் எந்த பாதிப்பும் இல்லாமல் பேருந்து இயங்குவதற்கு 220 ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர் தயார் நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்தார். அரசு பேருந்துகளை மறிப்பவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். காவல்துறை மற்றும் போக்குவரத்துறையுடைய அதிகாரிகள் குழுக்களாக 36 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளார்கள். ஆகவே வழக்கமான நிலையில் பேருந்து இயக்குவதற்கு மாவட்ட நிர்வாகம் தேவையான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. அதேபோல் போக்குவரத்து துறைக்கும் அவர்கள் சரியான நேரத்தில் வாகனங்களை இயக்குவதற்கு தேவையான முன்னேற்பாடு எச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துள்ளோம்.
போக்குவரத்திற்கு இடையூறு பண்ணினால் யாரும் சட்டப்படி நடவடிக்கை அவர்களும் எடுக்கப்படும். அதேபோல் போக்குவரத்து வாகனத்தினை இயக்குவதற்கு வரக்கூடியவர்கள், ஆர்வமுள்ள வரக்கூடியவர்களை, தானாக வரக்கூடியவர்களை யாரும் தடுத்து நிறுத்த வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். தமிழகத்தில் போக்குவரத்து தொழிலாளர் வேலைநிறுத்தத்தை முன்னிட்டு பயணிகள் வசதிக்காக சென்னை திருநெல்வேலி இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சென்னை எழும்பூரில் இருந்து காலை 7:40 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் இரவு 8 மணிக்கு திருநெல்வேலி சென்றடைகிறது. இதேபோல் திங்கள் முதல் நாள்தோறும் திருநெல்வேலியில் இருந்து இரவு 10:10 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் நண்பகல் 12 மணிக்கு சென்னை எழும்பூர் வந்து சேரும். சென்னையில் இருந்து வியாழன், ஞாயிறு ஆகிய கிழமைகளை தவிர மற்ற நாட்களில் இரவு 11:45 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் நண்பகல் 12:35 மணிக்கு திருநெல்வேலி சென்று சேரும். இந்த ரயில்கள் தாம்பரம், செங்கல்பட்டு, திண்டிவனம், விழுப்புரம், விருதாச்சலம், அரியலூர், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, மணியாச்சி ஆகிய நிலையங்களில் நின்று செல்லும். முன்பதிவு செய்யப்படாத 15 பெட்டிகள் கொண்ட இந்த சிறப்பு ரயில்களில் 7650 பேர் பயணம் செய்ய முடியும் என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னை சென்ட்ரல், கோவை, சென்னை எழும்பூர், திருவாரூர் இடையிலும் தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை இயக்குகின்றது. நாளை முதல் நாள்தோறும் கோவையிலிருந்து காலை 8 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மாலை 4:15 மணிக்கு சென்னை சென்ட்ரல் வந்து சேரும். சென்னையிலிருந்து இரவு 8:30 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் அதிகாலை 5 மணிக்கு கோவை சென்றடையும். முன்பதிவு செய்யப்படாத 15 பெட்டிகளை கொண்ட இந்த ரயில்கள் திருவள்ளூர், அரக்கோணம், காட்பாடி, ஆம்பூர், ஜோலார்பேட்டை, மொரப்பூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய நிலையங்களில் நின்று செல்லும். சென்னை எழும்பூரிலிருந்து காலை 8 மணிக்கு புறப்படும் முன்பதிவு வசதி கொண்ட சிறப்பு கட்டண சிறப்பு ரயில் பிற்பகல் 2:30 மணிக்கு திருவாரூர் சென்றடையும். திருவாரூரிலிருந்து பிற்பகல் 3:35 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் இரவு 10:15 மணிக்கு சென்னை எழும்பூர் சென்றடையும். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையம் முன்பு ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ரயில் நள்ளிரவு தடம் புரண்டு ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் உள்ளிட்ட பயணிகள் அதிர்ஷ்டவசமாக விபத்தில் காயமின்றி உயிர் தப்பினர். சென்னையிலிருந்து ஈரோடு செல்லும் ஏற்காடு விரைவு ரயில் வேலூர் மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்திற்கு வழக்கமாக இரவு 11:40 மணிக்கு வந்து சேரும். ஆனால் நேற்று சற்று தாமதமாக வந்த அந்த ரயில் 12:05 மணிக்கு அரக்கோணம் வந்தடைந்தது. அரக்கோணம் ரயில் நிலையம் உள்ளே வரும்போது நிலை தடுமாறி ஓடி தடம் புரண்டது. இதனால் ரயில் இன்ஜின் உள்பட 3 பெட்டிகள் தடம் புரண்டு தண்டவாளத்தை விட்டு கீழே இறங்கின. விபத்துக்குள்ளான அந்த ரயிலின் குளிர்சாதன பெட்டியில் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் பயணம் செய்து வந்தார். விபத்து குறித்து கேள்விப்பட்டு அங்கு விரைந்த மீட்பு குழுவினரும் ரயில்வே துறை உயர் அதிகாரிகளும் அமைச்சர் உள்ளிட்ட பயணிகளை பத்திரமாக மீட்டனர். அமைச்சர் அன்பழகனுக்கு மாற்று வாகனம் வரவழைக்கப்பட்டு அவரை பத்திரமாக காவல்துறை அழைத்து சென்றது. இந்த விபத்தால் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அப்பகுதியாக ரயில் சேவையும் பாதிக்கப்பட்டது. டிடிவி தினகரன் கைது செய்யப்பட்டதை கண்டித்து நெல்லை பாளையங்கோட்டையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் நாஞ்சில் சம்பத், கர்நாடக மாநில அதிமுக செயலாளர் புகழேந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய நாஞ்சில் சம்பத், தமிழகத்தில் நிலவும் தலைவர்கள் பற்றாக்குறையை போக்க வந்தவர் டிடிவி தினகரனுக்கு இளைஞர்கள் ஆதரவு அதிகம் உள்ளதாக கூறினார். அதிமுகவை ஒரு தமிழன் வழி நடத்துவதை பொறுக்காது என பாஜக டிடிவி தினகரன் மீது பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக அவர் கூறினார். தமிழகத்தில் காலூன்று நினைக்கும் பாஜக அதற்காக அதிமுகவில் துரோகம் இழைப்பவர்களை தேடி அலைந்து கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டிய நாஞ்சில் சம்பத் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை கடுமையாக விமர்சித்தார். தமிழ்நாட்டில் இப்பொழுது அவர்கள் கால் ஊன்றுவதற்கு ஆசைப்படுகிறார்கள். புதைப்பதற்கே இடம் தேடி அலைகிற பிணங்களுக்கு இப்படி ஒரு விபரீத ஆசை வந்திருக்கிறது. கால் இருந்தால் தானே ஊன்ற முடியும். காலே இல்லாதவர்கள் கால் ஊன்றுவதற்கு, எங்கள் கால்களை வெட்டுவதற்கு இன்றைக்கு ஆயுதத்தை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த இயக்கத்திலே எவனாவது துரோகம் செய்வானா? இந்த இயக்கத்தை காட்டிக் கொடுப்பதற்கு எவனாவது முன்வருவானா என்றவர்கள் திரும்ப திரும்ப யோசித்ததற்கு பிறகு அவர்களுக்கு கிடைத்த மனிதன் தான் ஓபிஎஸ். அவன் ஒரு அம்பலக் குடுக்கை. ஒப்பந்ததாரர் சுப்பிரமணியம் தற்கொலை வழக்கு தொடர்பாக அவரது பண்ணை வீட்டின் பணியாளர்களிடம் விசாரணை அதிகாரி சத்தியமூர்த்தி நேற்று விசாரணை மேற்கொண்டார்.
நாமக்கல் மோகனூர் சாலையில் உள்ள ஆசிரியர் குடியிருப்பில் வசித்து வந்து அரசு கட்டிட ஒப்பந்ததாரர் சுப்பிரமணியம் கடந்த 8ஆம் தேதி மோகனூர் செவிட்டு ரெங்கன்பேட்டையில் உள்ள பண்ணை வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார். இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வருகிறது. விசாரணை அதிகாரியாக சென்னை சிபிசிஐடி டிஎஸ்பி சத்தியமூர்த்தி நியமிக்கப்பட்டார். நேற்று அவர் சுப்பிரமணியம் தற்கொலை செய்து கொண்ட பண்ணை வீட்டிற்கு சென்று அங்குள்ள பணியாளர்களிடம் விசாரணை நடத்தினார். தற்கொலை சம்பவம் நிகழ்ந்தபோது பணியில் இருந்தவர்கள் யார், அன்று அங்கே என்ன நிகழ்ந்தது என்று டிஎஸ்பி சத்தியமூர்த்தி விசாரணை நடத்தினார். தொடர்ந்து சுப்பிரமணியம் மனைவி சாந்தி, மகன் சபரீசன், மகள் அபிராமி மற்றும் அவரது உறவினர்கள், நண்பர்களிடம் சத்தியமூர்த்தி விசாரணை நடத்த உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. திருப்பூர் அருகே மினி பேருந்து மோதி இருசக்கர வாகனத்தில் வந்தவர் படுகாயமடைந்தார். இதனை அடுத்து அந்த மினி பேருந்தை பொதுமக்கள் அடித்து நொறுக்கினர். திருப்பூரிலிருந்து ஊத்துக்குழி நோக்கி சென்று கொண்டிருந்த மினி பேருந்து திருப்பூர் இரட்டைக்கண் பாலம் அருகே வந்தபோது எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் வாகனத்தில் வந்தவர் காலில் பேருந்து ஏறி படுகாயமடைந்தார். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பொதுமக்கள் விபத்துக்கு காரணமான மினி பேருந்தின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பொதுமக்களை அப்புறப்படுத்தி பேருந்தை மீட்டுச் சென்றனர். விபத்தில் படுகாயமடைந்த நபர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஊத்துக்குளி ரோட்ல வந்து மினி பஸ் வந்துச்சு. இந்த பக்கம் வந்து ஒருத்தர் பேசஞ்சர் பைக்கில் போனார். மினி பஸ் யாராவது பாஸ்ட்டாக வந்து இடிச்சிட்டான். அவருக்கு வந்து கால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. மினி பஸ் மேலே தான் தப்பு. அது வந்து போலீஸ் வந்து இப்போ வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பொதுமக்கள்லாம் சேர்ந்து வந்து பஸ்ஸை உடச்சிட்டாங்க. அவன் ஏதாவது போலீஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் என்னன்னு தெரியல. இந்தியாவிலேயே முதல் முறையாக புதுச்சேரியில் போலீஸ் ரோந்து பணிக்கு பேட்டரி ஸ்கூட்டர்கள் பயன்படுத்துவதை காவல்துறை தலைமை இயக்குநர் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி காவல்துறையில் போலீஸ் ரோந்து பணிக்கு கார், பைக், மிதிவண்டி ஆகியவை பயன்படுத்துகின்றன. இந்த வரிசையில் பேட்டரி ஸ்கூட்டரும் பயன்படுத்தப்பட உள்ளது. புதுவை கடற்கரை சாலை டூப்ளேஸ் சிலை அருகே பேட்டரி ஸ்கூட்டர் மூலம் போலீஸ் ரோந்து பணி தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. காவல்துறை தலைமை இயக்குநர் சுனில்குமார் கௌதம் இதனை தொடங்கி வைத்தார். கடற்கரை சாலையில் வாகனம் செல்ல தடை செய்யப்பட்ட நேரமான மாலை 6 மணி முதல் காலை 7:30 மணி வரை இந்த பேட்டரி ஸ்கூட்டர்களை போலீசார் பயன்படுத்த உள்ளனர். சேலம் அயோத்திப்பட்டினம் கோதண்டராம சுவாமி கோவிலில் ராமருக்கு திருக்கல்யாண பட்டாபிஷேகம் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. சேலம் அயோத்திப்பட்டினத்தில் உள்ள புகழ்பெற்ற கோதண்டராம சுவாமி கோவில் சீரமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் கோதண்டராம சுவாமி, சீதா பிராட்டி திருக்கல்யாணமும் ராமர் பட்டாபிஷேக விழாவும் சிறப்பாக நடைபெற்றன. இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருக்கல்யாண விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவுக்கான ஏற்பாடுகளை கோதண்டராம சுவாமி இறை அருள் நற்பணி மன்றத்தினர் செய்திருந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான கைப்பந்து போட்டியில் இந்தியன் வங்கி அணியினர் முதலிடம் பெற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் வேம்பகுடி மக்கள் இணைந்து ஆரம் நேத்ரா கோப்பைக்கான கைப்பந்து போட்டிகளை நடத்தினர். ஆண்களுக்கான போட்டியில் இந்தியன் வங்கி அணியினர் முதல் பரிசை தட்டி சென்றனர். வருமான வரித்துறை அணியினர் 2ஆம் இடமும், தமிழ்நாடு காவல்துறையினர் 3ஆம் இடமும் பெற்றனர். பெண்கள் பிரிவில் சென்னை ஜேபிஆர் பொறியியல் கல்லூரி அணியினர் முதல் பரிசையும், சென்னை சிவந்தி கிளப் அணியினர் 2ஆம் இடமும் பெற்றனர். ஈரோடு அணி 3ஆம் இடம் பெற்றது. வெற்றி பெற்றவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ரகுபதி, மையநாதன், முத்து ஆகியோர் பரிசுகளையும் கோப்பைகளையும் வழங்கினர். மதுரை மாவட்டம் செக்கானூரணி அருகே கிண்ணிமங்கலத்தில் இரு சமூகத்தினரிடையே மோதல் ஏற்பட்டதால் பாதுகாப்புக்காக காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். மதுரை மாவட்டம் செக்கானூரணி அருகே கிண்ணிமங்கலத்தில் ஒரு பிரிவினர் மது அருந்துவிட்டு மற்றொரு பிரிவினரிடம் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த தகராறில் மற்றொரு பிரிவினரில் 3 பேர் காயமடைந்தனர். இதனை கண்டித்து செக்கானூரணியில் 200 பேர் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் மதுரை தேனி நெடுஞ்சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மறியல் நடைபெற்ற இடத்துக்கு வந்த மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஜேந்திர பிதாரி மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சு நடத்தி தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததால் பொதுமக்கள் மறியலை கைவிட்டனர். இந்நிலையில் அப்பகுதியில் பாதுகாப்புக்காக 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மதுரையில் இருந்து கோவா வரை 1000 கிலோமீட்டர் தொலைவிற்கு பொறியியல் கல்லூரி மாணவர் ஒருவர் மிதிவண்டி பயணம் மேற்கொண்டுள்ளார். சென்னையைச் சேர்ந்த நரேந்திரன் கோவை தனியார் கல்லூரியில் படித்து வருகிறார். இவர் அனைவரும் மன அழுத்தத்தில் இருந்து விடுபட வலியுறுத்தி மதுரையிலிருந்து கோவாவிற்கு 1000 கிலோமீட்டர் தொலைவிற்கு விழிப்புணர்வு பயணம் தொடங்கியுள்ளார். மதுரையில் இருந்து நத்தம் வழியாக வந்த மாணவருக்கு பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் வாழ்த்து தெரிவித்தனர். பின்னர் அவர் திண்டுக்கல்லை நோக்கி பயணத்தை தொடங்கினார்.
கோவில்பட்டியில் நடைபெற்ற லட்சுமி அம்மாள் நினைவு ஹாக்கி போட்டியில் செகந்திராபாத் தென் மத்திய ரயில்வே அணி கோப்பையை வென்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் புதுடெல்லி ONGC அணியுடன் செகந்திராபாத் தென் மத்திய ரயில்வே அணி மோதியது. இந்த போட்டியில் செகந்திராபாத் தென் மத்திய ரயில்வே அணி 6-5 என்கிற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. கபூர்தலா ரயில் பெட்டி தொழிற்சாலை அணி 3ஆம் இடம் பெற்றது. பரிசளிப்பு விழாவில் தமிழகத்தின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு, ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி, தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி தளவாய் சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கினர். இவ்விழாவில் இந்திய அணியின் முன்னாள் கேப்டன்கள் திலீப் திர்கி, முகமது ரியாஸ் ஆகியோரும் கலந்து கொண்டனர். மேலூர் அருகே நடைபெற்ற வடமாடு மஞ்சு விரட்டில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே குத்தப்பன்பட்டியில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு நடைபெற்றது. இதில் சிவகங்கை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 11 மாடுகள் கலந்து கொண்டன. போட்டியில் ஒரு காளைக்கு 25 நிமிடங்கள் நிர்ணயிக்கப்பட்டு காளைகளை பிடிக்க 9 பேர் கொண்ட குழுவினர் களமிறக்கப்பட்டனர். இந்த போட்டியில் மாடுகள் முட்டியதில் 10க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் காயமடைந்தனர். இதில் வீரர்களிடம் பிடிபடாமல் சென்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கும் குத்துவிளக்கு, கேடயம் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பூண்டி மாதா பேராலயத்தில் நடைபெற்ற தேர்பவனியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி பூண்டி மாதா பேராலயத்தின் திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மாதாவின் உருவச்சிலை கொண்ட அலங்கார தேரின் ஆடம்பர பவனி நேற்றிரவு நடைபெற்றது. இதில் குடந்தை மறை மாவட்ட ஆயர் அந்தோணிசாமி, பூண்டி மாதா பேராலய அதிபர் பாக்கியசாமி மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் குத்தாலம் அருகே மாதிரிமங்கலத்தில் ONGC நிறுவனம் எண்ணெய் எடுக்கும் பணியை தொடங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். குத்தாலம் அருகே மாதிரிமங்கலத்தில் ONGC சார்பில் எண்ணெய் எடுக்கும் பணிகள் கடந்த 10 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இந்த நிறுவனத்தின் புதிய பணிகளுக்கு கடந்த 2015ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அந்த பணிகள் தொடங்கப்படவில்லை. இந்த நிலையில் மீண்டும் பணிகளை தொடங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ONGC நிறுவனத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிறுவனம் இந்த போர் போடுறத ஆரம்பிக்கிறத சொல்லி அதுக்கு அமைச்சர் தலைமையேற்க வராரு, மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைக்க வராரு அப்படின்னு ஒரு தகவலை சொல்லி ஊர் மக்கள்லாம் நீங்கள் வாங்க அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்ததுக்கு பிறகு இங்கே இப்போ என்ன சொல்கிறாங்க, திடீர்னு அந்த ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தமாரி கலெக்டர்னு சொன்ன போகிற திருப்பி இவங்க ONGC நிறுவனம் ஒவ்வொரு அதிகாரி வரும்போது அவங்க ஸ்டாண்டை மாற்றி அதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 3வது போர் இங்கே இருக்கக்கூடாது, கலட்டணும். அதுதான் எங்களோட மேட்டுப்பாளையம் உதகமண்டலம் இடையே ஒரு வாரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மலை ரயில் போக்குவரத்து இன்று மீண்டும் தொடங்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்துக்கு இயக்கப்படும் மலை ரயிலுக்கு சுற்றுலா பயணிகளிடம் பெரும் வரவேற்பு உள்ளது. இந்த ரயிலில் பயணித்தபடி இயற்கை காட்சிகளை பார்வையிட சுற்றுலா பயணிகள் விரும்புகின்றனர். இந்நிலையில் கடந்த ஒரு வாரத்துக்கு முன் சூறை காற்றுடன் பலத்த மழை பெய்ததால் கல்லாறு, ஹில் குரோவ் இடையே தண்டவாளத்தில் மிகப்பெரிய மரங்கள் சாய்ந்து விழுந்தன. இந்த மரங்களை வெட்டி அகற்றும் பணிகள் நடைபெற்று வந்ததால் ஒரு வாரமாக மலை ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் அந்த பணிகள் நேற்று முழுமையாக முடிவடைந்ததால் மேட்டுப்பாளையம் உதகமண்டலம் இடையிலான மலை ரயில் போக்குவரத்து இன்று முதல் மீண்டும் தொடங்கும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.